வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீரிஷி ஆஸ்ட்ரோடைய இன்றைய செய்தி, அதாவது இறைவன் இருக்கிறான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று. அதாவது நம்ம ஜாதகம் பார்க்கறது உண்மை, கோளுடைய நிலைப்பாடு உண்மை, திசாபுத்தி உண்மை, கோச்சாரம் உண்மை, இதெல்லாம் உண்மை. ரைட்டு, பார்த்து ஒத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா அது இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய பெருங்கருணை. எப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு ஜோசியர் இருக்கார். அவர்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றார். வந்த உடனே ஜோசியத்தை பரட்டி பார்க்கிறாரு. 8ஆம் அதிபதி நிலை சரியில்லை, அதாவது ஆயுள் பாவம் 8ஆம் இடம். இவர் இன்னைக்கு இரவு தாண்டதே கஷ்டம், ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஜாதகம் இருக்கு, மாரகம் என்று இரவு இருக்குன்னு இருக்கு. அதனால இதை எப்படி அவற்றை சொல்றதுன்னு இவருக்கு தெரியல. ஒன்றும் சரியில்ல, ஜோசியத்தை எடுத்து மடிச்சு கையில் கொடுத்து, நீங்க கிளம்புங்க, நாளை காலையில் வந்து பாருங்க, இப்போ ஜாதகம் உங்களுக்கு பார்க்க இயலாது அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுறாரு. இவரு கொஞ்சம் சங்கடம் தான், என்னடா இது நம்ம இவ்வளவு தூரம் ஜாதகம் பார்க்கன்னு கடைசியில் நம்மளை திருப்பி அனுப்புறாங்களேங்கிற ஒரு மன கஷ்டத்தோடு அவர் போறாரு. போயிட்டு மறுநாள் காலையில் வந்துடுறாரு. இந்த ஜோசியர் வீட்டை போய் காலத்தில் எழுப்புறாரு. இந்த ஜோசியருக்கு புரியல, நம்ம மேல தப்பா, கணக்கு போட்டது தப்பா, எப்படி இவர் மறுபடியும் வந்திருக்காருன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு திருப்பி கணக்கு இன்னொரு வாட்டி போடுறாரு. எப்படி பார்த்தாலும் நேற்று நைட்டு இவருக்கு ஆயுள் பாவம் முடிஞ்சிருக்கணுமே, எப்படி ஆச்சு அப்படின்னு யோசிக்கப்படும் பொழுது அவர் கேட்கிறார், நேற்று நடந்தது என்ன அப்படின்னு கேட்குறாரு. எது போனீங்க, சரி எங்கே போனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இங்கேருந்து போகும்போது போனாங்க, இருட்டி போச்சு, மழை வேற பிடிச்சிக்கிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு, சிவன் அங்கே தாங்க உட்காந்துருந்த ராத்திரி கூட புலம்பிட்டு, மழை எப்போ விடும், எப்போ வீட்டுக்கு போகணும்னு சொல்லி, அப்புறம் திருப்பி விடிய காலில் தான் மழை விட்டுச்சு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு திருப்பி உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக அன்று இரவு அந்த சிவஸ்தலத்துல அந்த ஜோதிடம் பார்க்க வந்த அந்த மனிதர் தங்கினதுனால இவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. இதுதான் உண்மை. நிதர்சனம் என்னன்னாக்கா, நம்ம கலியுகத்துல மார்க்கண்டேயனுடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அவரு இறைவனுடைய சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சது, அவருடைய ஆயுள பிடிச்சிட்டார். அதே மாதிரி தான் இந்த நபரும் அன்னைக்கு இரவு இறைவனுடைய சன்னிதானத்துல, இறைவனுடைய வியாபகத்துல, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், வியாபகம்னா என்ன, வியாபியம்னா என்னன்னு. வியாபகம் அடங்கியிருத்தல், வியாபியம் நிறைந்திருத்தல், இந்த ரெண்டுமே சேர்ந்த கலவைதான் இறைவன். இறைவன் கலந்திருப்பவன், கடந்தும் இருப்பவன், உள்ளும் இருப்பவன், வெளியிலும் இருப்பவன். அப்படிப்பட்ட இறைவனுடைய ஸ்தலத்துல நம்ம தங்கியிருக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஆயுள் எடுத்துக்க